ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, இந்த ஹாலோவீன் அப்போ இந்த குழந்தைங்க ட்ரிக் ஆர் ட்ரீட், அதாவது தந்திரமா உபசரிப்பா அப்படின்னு ஒன்று வருவாங்கல்ல, அதுக்கு நான் வந்து அவங்களுக்கு மிட்டாய்கள் கொடுத்ததே இல்லை. சரி, முறையாக அவங்களுக்கு மிட்டாய்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போய் மிட்டாய் வாங்கலான்னு போனேன். அங்கே போனால் மிட்டாய்களே மாயமாக மறைஞ்சு கிடக்குது. பாதி மிட்டாய்க்கு மேலே காணமேப்பா, எல்லாமே தீர்ந்து போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருந்தது எல்லாமே மொக்கையான மிட்டாய்கள் தான். இதை வாங்கிட்டு போய் பசங்கிட்ட கொடுத்தோன்னு வச்சிங்களேன், அங்கே ட்ரிக் ஆர் ட்ரீட் நடக்காது, கிக் ஆர் பீட் தான் நடக்கும். அதாவது அடியும் உதயம் தான் கிடைக்கும். போன கடையில் எதுவுமே கிடைக்கல. அதனால அங்கேருந்து வெளியேறி இன்னொரு கடைக்குள்ளே போய் மிட்டாய் வாங்கலான்னு போனோம். அங்க போனா அந்த ஹாலோவின் பகுதியை சூறாவளி சோட்டி அடிச்ச மாதிரி இருந்தது. எல்லாமே அங்கங்க வேற வேற இடத்துல இருந்ததுப்பா. அது மட்டும் இல்ல, இந்த பேரளவு மிட்டாய்கள், அதாவது பல்க் கேண்டீஸ் காணாம போய் கன நேரமா இருக்கும் பொழுது ஒண்ணுமே இல்ல. குழந்தைங்களுக்கு மிட்டாய்களை வாங்க போனோம், ஆனா அங்க ஒண்ணுமே காணும்பா. ஆனா அங்க தரம் இல்லாத மிட்டாய்கள் நிறைய இருந்ததுப்பா. மிட்டாய் இல்லைன்னா தரம் இல்ல, மிட்டாய்னாலே உடம்பு கெடி தானே அப்படின்றீங்களா? அதுவும் சரிதான். அள்ளி போட்டிருந்த மிட்டாய் பகுதிகளில் இருந்து கிள்ளி போட்ட மாதிரி 4 மிட்டாய் போட்ட எடுத்து கிளம்புனேன். மிட்டாய் வாங்கிட்டு வெளில வரதுக்குள்ள வானத்துல சிறுசா லேசா விரிசல் விழுந்து அந்தி பொழுது அழகா இருந்தது. கடையில இருந்து வீட்டு வரதுக்குள்ள இந்த குழந்தைகள் மிட்டாய் வேட்டையில இறங்கிட்டாங்களேப்பா. இத்தனை நாள் வெறிச்சோடுன்னு கிடந்த தெருவுல கூட்டமா அந்த குழந்தைகள் பை எடுத்துட்டு மிட்டாய் வாங்க போனது ஏதோ திருவிழா மாதிரி இருந்தது. சாதா மூஞ்சோட போய் மிட்டாயை கொடுத்தா மிரட்டலா இருக்காது, இந்த முகமுடியை மாட்டிட்டு போய் கொடுத்தா முரட்டுத்தனமா இருக்கும் அப்படின்னு முகமுடியை மாட்டினா பாருங்க. இதோ பாரு, சாதா மூஞ்சியோட இந்த மூஞ்சி அழகா இருக்கேப்பா. என்ன நான் சொல்றது, மிட்டாய்களை நெகிழி சட்டைகளை கூட்டிட்டு காத்துட்டு இருக்கிறதுக்குள்ளவே குழந்தைங்க வந்துட்டாங்கப்பா மிட்டாய்களை வாங்குறதுக்கு. சில வாண்டுகளோட ஆளவின் ஆடைகள் ரொம்ப அழகா இருந்தது, சில வாண்டுகள்லாம் ரொம்ப குட்டியோன்னு இருந்ததுப்பா. இந்த குளிர்ல வந்து மிட்டாய்கள் வாங்குறத பார்க்கும்போது குதூகலமா இருந்தது நமக்கு. இந்த பிள்ளைங்க வராத இடைவெளியில நான் என்னமோ பண்றேன். நம்மள மாதிரி எலும்பு கூடு முகமூடி போட்ட ஏழுமலை, அப்புறம் மாரியோ அண்ணாச்சி, அப்புறம் குட்டி பட்டாம்பூச்சி, இந்த மாதிரி பல பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்படியே அந்த வீட்டில் அந்த தண்ணீர் மனிதன் திரிசூலம் இருந்துச்சு, அதாவது ஆக்வாமேன் ஸ்ட்ரைடன்ட். அது எங்கேயா சொருணுமே அப்படின்னு பார்த்து பின்னாடி சொருணும் பாருங்க. அப்படியேங்கப்பா வெறித்தனமா இருக்குதுப்பா. அந்த திரிசூலமும் அந்த முகமூடியும் ஒன்னா கலந்த கலவையா வச்சு மிட்டாய்களை கொடுத்தேன் பாருங்க. குழந்தைங்கலாம் குதூகலமாயிட்டாங்க. அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் மாதிரி கொடுக்க குறையாம வந்த குழந்தைங்களை பார்க்கும்போது ஒரே குஷி ஆயிட்டேன் நான். நல்லா இருந்ததுப்பா இந்த ட்ரிக் ஆர் ட்ரீட். இதுல இந்த பெற்றோர்கள் தான்ப்பா பாவம், குழந்தைங்களோட குளூர்ல போய் வீடு வீடா மிட்டாய்களை வாங்கணும். இதுல இன்னொரு குடும்பம் என்னன்னா, வயசான பெரியவர்கள் கூட அந்த குழந்தைங்களோட குளூர்ல வருவாங்க. ஒரு வழியா எல்லா மிட்டாய்களும் கொடுத்து தீர்ந்து போச்சுப்பா. அதுக்கப்புறம் சும்மா இருப்பான அந்த சுகுமாரு. காஞ்சனா பேயே கடுப்பாற அளவுக்கு கண்டமேனி சேட்டைகள் பண்ணிட்டு இருந்தேன் அந்த முகமூடியும் அந்த திரிசூலத்தையும் வச்சு. ஜெய் ஜக்கம்மா.